வணக்கம் நண்பர்களே. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது நம்மளுடைய குறைகளை சொல்றதுக்கும், அங்கே குலதெய்வம் நம்ம குறையை கேட்டு நமக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் குலதெய்வம் கோயிலுக்கே போகிறோம். அப்படி போகும்போது நம்ம சொல்றத அவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள எரிச்சலாக்குற மாதிரி பண்ணி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான செயல். அதாவது இப்போ என் கோயிலில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என் கோயிலில் பேச்சியம்மாள் சாமி இருக்கு. அந்த பேச்சியம்மாளுக்கு நீங்களே மேலே பாருங்க, அந்த சந்தனம் தடவிருக்காங்க. அந்த சந்தனம் அந்த அளவுக்கு தடவினாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்றத கேட்டு உங்க நிவர்த்தி பண்ற எண்ணம் வருமா, இல்லை இப்படி இந்த மாதிரி தடை வச்சிங்கன்னா அவங்களுக்கு எரிச்சல் வருமா? அவங்கள முகசொலிக்க வைக்காதீங்க. அதாவது சாமியை அழகுபடுத்துறன்ற எண்ணத்துல நீங்க சாமியை ரொம்ப அவங்கள எரிச்சலாக்குற மாதிரி பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, அழகு பண்ணுங்க. உங்களை வேணாண்டே சொல்ல, நீங்க தான் பண்றீங்க. பெண் தெய்வத்துக்கு பெண்கள் பண்ணுங்கன்னு சொல்லி வரோம்னா அதை அழகுபடுத்துங்க, வேணான்னு சொல்லலை. அழகுபடுத்துறன்ற பேர்ல ரொம்ப கந்தலோலம் பண்ணி வைக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம சொல்ற குறைகளை அவங்க கேட்டு நம்ம நிவர்த்தி பண்ணணும் போது அவங்க அதை ஆனந்தமா கேட்கணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு எரிச்சல் ஆகிற மாதிரி பண்ணிட்டு சொன்னோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கிறது ரொம்ப சிரமம். தயவுசெய்து இது வேற கோயிலையும் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நடந்துருச்சு. அதனாலதான் இப்போ ஒரு 2-3 கோயிலை பார்த்தேன். அதனால இந்த மாதிரி தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க.